பப்பி வந்துருச்சு. எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. பைத்தியக்காரங்க என் ஃப்ரெண்டு. கைஸ், நான் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு பீகிள் பப்பி எடுக்கணும் அப்படின்னாங்க. அதனால நாங்கள் பீகிள் பப்பி எடுக்க வந்திருக்கோம், நானும் என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டும். ஸோ அவளுக்கு பர்த்டே வரப்போகுது. பர்த்டேலேருந்து அவள் ஆன்ட்டி ஆக போகிறா. 95 கிட்ஸ்னா அப்படி தானே. பப்பி வந்துருச்சு. எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. இல்லை ப்ரோ, காமிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. உங்களை காமிக்கலாம் என்னங்க ப்ரோ? யா அது ஓகே. இருக்கான். ஓகே, லோகேஷ் டாடி ஆயிட்டாரு. சார் ப்ரோ, ஒரு டவுட்டு. இவனுக்கு இந்த பேச்சஸ் வருது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே? அது பேச்சஸ் இல்லை, இந்த காலில் குட்டி குட்டியாக. இப்போ இவனுக்கு ஃபுல் ஒயிட்டாக இருக்காங்க அவன் காலில். ப்ரோ மாறிடும் ப்ரோ, அது ஏற்ற மாதிரி கரெக்டாக ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க சார். அவனை வந்து நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறோம். அவளுக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னா அந்த ரியாக்ஷன் வீடியோ போட முடியாது. பட் இருந்தால் நான் அந்த ரியாக்ஷன் வீடியோவும் போடுறேன். ஏய் என்னடா இவ்வளோ க்யூட்டாக இருக்கான்? இங்கே பாருடா, இங்கே பாரு. ஓ, செம்ம க்யூட்டாக இருக்கான். இங்கே பாருடா. சரிடி. இனிமேல் நான் இவனை வச்சு ரெகுலராக வ்ளாக்ஸ் போட ட்ரை பண்ணுறேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுட்டு அவங்களுக்கு ஓகேனா, என்னடா உன்னை வச்சு வ்ளாக்ஸ் போட்டுடலாமா? சரிடா. அதான் மோந்து பார்க்குறான். பயப்படாத. ஐயோ, செம்ம க்யூட்டாக இருக்காங்க. சே, நானும் பேசாமல் ஒன்று வாங்கிடலாமா? தனியாக இருக்கேன், அதனால தான் காலையில் நான் ஒர்க்குக்கு போகும்போது எங்கே விட்டுட்டு போகிறதுன்னு தெரில. இல்லாட்டி நானும் ஒன்று வாங்கலாங்கிற முடிவு பண்ணிட்டேன். அவன் அப்பாவை பார்க்குறீங்களா? மஜாவாக இருக்கான் ஸ்டாரு. பயமாக இருக்கா உனக்கு? நீ பயப்படவே வேண்டாம், நான் சூப்பராக வச்சுப்பேன். சரியா? என் ஃப்ரெண்டும் நீ சூப்பராக வச்சுப்பேன். நீ சூப்பர் வீட்டுக்கு போறடா, பயப்பட வேண்டாம். ஓகே? ட்ரிபிள் எம் vlogsன்ட்டு எம் 3M vlogs. இனிமேல் உங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா என் vlog சேனல் போட்டு விடுங்க. இவன் எனக்கு அவசரம் இல்லை, இவனுக்கு அவசரங்க. இவனை பார்க்கலாம்ல. பிரிட்டி ப்ரிவிலேஜ் அப்படிங்கிற வார்த்தை உண்மைதான் போல. ஏண்டா என்னடா இது கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்க? ஏண்டா டேய், நீ பெரிய துறையா? நீ பெரிய துறையா? ஸ்மெல்லுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். சைலண்ட் தான் ப்ரோ. சரிடா. இந்தாடா. டேய், உனக்கு என்ன பேர் வைக்க போகிறாளோ? நான் இப்போதைக்கு ஹாப்பின்னு வச்சுருக்கேன். ஹாப்பி. பார்ப்போம், 2 பேர் சேர்ந்து ஒரு பேர் வைங்க. பேசாமல் பொண்ணாக பிறந்துருக்கலாம் மாட்டேங்க. பசங்க சர்ப்ரைஸ்லாம் பண்ணுறானுங்க. ஓகே கைஸ், நாங்கள் கிளம்ப போகிறோம். ஏய் விடுறா அவங்க அப்பனை. இங்கே பாடுறா. ஏங்க இங்கிருந்து என்கிட்ட இருந்து ஏறிட்டு போய் அங்கே உட்காரானுங்க. டேய் இந்தாடா. ஹாப்பி. நான் பார்த்து இன்னைக்கு ஒருத்தி குதிக்கு போகிறா. வானுக்கும் பூமிக்கும் என்ன கால் கை எதுவுமே புரியாமல். ஹாப்பி ப்ரோ. அது என் டிஷர்ட் ப்ரோ. உங்களுக்கு ஒரு துணி கொடுத்துருக்கேன் பாருங்க, அதை கடிங்க ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. டேய் இந்தாடா. டேய் என்னடா ஆச்சு? என்ன டீசர் போட்டு இருக்கிற? இதை கட்டுறா. ஜென்ரலாக பப்பீஸ் வளரும் போது அவங்களுக்கு அந்த பல்லில் கூச்சம் இருக்குங்க. ஸோ அவங்க ஏதாச்சும் நிபிள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு இருப்பானுங்க. டிஷர்ட் போட்டு கடிச்சு இழுத்து உருவிட்டு இருக்கானுங்க. நான் பக்கத்தில் கொடுத்தேன் ஒரு கிளாத்து, இதை வச்சுக்கூடா, இது கடிடான்ட்டு. இங்கே பாருங்களேன், கடிச்சா டிஷர்ட் தான் கடிப்பேன். ஏய் டிஷர்ட் கீழே போகாதடா. ஐயா அண்ணன் இன்னும் அன்மேரிட்ரா. அது நெஞ்சு. இது அது வயிறு. இது அது கொஞ்சம் தள்ளி. ஐயோ செம்ம கியூட்டா இருக்காங்க பாருங்களேன். என்னடா பயமா இருக்கா? கார்ல போய் பழகிக்கலாம். கார்ல போய் உனக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கலாம். நீங்க இங்க இருந்து கார்ல ஈரோடுக்குலாம் போகணும்டா இனிமேல். ஆங்கிள் கொஞ்சம் மோசமா இருக்குது. இருங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு போயிடுவோம். அங்க போய் காட்டுறேன் அவனை. ஓகேவா? ஜன்னல் திறந்தாச்சு. ஓகே உனக்கு?
ஏன் ப்ரோ 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 எங்கே ப்ரோ கீழே போகிறீங்க? ஓடணும் இப்போ உங்கள் அப்பா கிட்ட நீயே, இங்கே உட்கார மாட்டே நீயே. ஆ எங்கே நின்றுக்கிட்டு இருக்க? ஆ கமெண்ட் இருக்க முடியாதா உன்னால? திட்டு வாங்கணுமா உனக்கு ஃபர்ஸ்ட் டேவே? ஐயோ என்னடா பொட்டாட்ட படுத்துக்கிட்ட பொக்குன்னு, சும்மா தான்டா திட்டினேன். நான் பாடுறதெல்லாம் பாடுறியாடா ஹாப்பி? ஏய் என்ன ஹாப்பினா திரும்பி பார்ப்பியா நீ? அதுக்குள்ளே கற்றுக்கிட்டியா? சரிடா ஒன்றும் இல்லைடா, அது ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறதுனால பயப்படுற, உனக்கு பழகிக்கும் சரியா? பாரு உனக்காக தான் பாரு ஜன்னல்லாம் இறக்கி விட்டுருக்கேன் பாரு. என்ன வேணும்? ஏன் நின்றுக்கிட்டு இருக்க நீ? ஏன் நின்ற? ஐயோ இவனை பார்த்தா மாறா சின்ன வயசில் வளர்த்துனதுலாம் எனக்கு ஞாபகம் வருதுங்க. 5 வருஷம் 5-6 வருஷம் ஆகி போச்சு. அம்மா இல்லாதப்ப செல்லம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்படி கோபம் வருதா உங்களுக்கு? அவ்வளோ கோபம் வருதா? ஏன்டா வெளியிலேருந்து ஒருத்தர் வந்தாலும் பார்த்து குலைக்க மாட்டேங்கிற, என்னைய பார்த்து குலைச்சிக்கிட்டு இருக்கியா? அவ்வளோ கோபம் வருதா உனக்கு? உட்காரு, ஒழுங்கா உட்காரு, உட்காரு. என்ன உனக்கு தானே சாப்பாடு, உனக்கு தானே சாப்பாடு இரு. ஏன் உனக்கு தானே சாப்பாடு இருடா. ஏன் கத்துற? உனக்கு தானே சாப்பாடு கொண்டு விளையாடு. நீ இப்போ கூட மனுஷன் விளையாண்டுட்டு இருக்கணும், கிளம்ப வேண்டாம், வெளியெல்லாம் போக வேண்டாம். உன் கூட விளையாண்டுட்டு இருந்தா கடிக்காத, பேண்ட்டை கடிக்காத. உனக்கு ஒரு அண்ணா இருக்கான்டா, 3 அண்ணா இருக்கானுங்க. என் ஃப்ரெண்டு வீட்டில் 2 ஸ்ட்ரே பப்பீஸ் இருக்கானுங்க, பைரவா, இன்னொருத்தன் பேர் என்ன லோகேஷ்? டைசன். பைரவா டைசன். அந்த டைசனுங்கிற இதுங்க என் ஃப்ரெண்டு சொல்றா, டைசர் கார் வாங்கினாங்களாம், அதனால அந்த டைம்ல பப்பி எடுத்துட்டு வந்தனால டைசர் அப்படின்னு பேர் வச்சாங்களாம். நான் கேட்டேன் சரி சன்னி கார் வாங்கினா என்ன பேர் வைப்பீங்க அப்படிங்கிறேன். ஒன்றும் சொல்ல முடியல உன்னால. ஸோ அங்க 2 அண்ணன் இருக்கானுங்களா, மாறான்னு சொல்லிட்டு உனக்கு அண்ணன் இருக்கானா. அப்புறம் இப்போ நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ல ஆலிவர்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு உங்க இதுலயே ஒரு அண்ணன் இருக்கான், பீகிள்லயே ஒரு அண்ணன் இருக்கான். நமக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு அவங்களெல்லாம் போய் பார்க்கலாம். சரி ஒன்றும் இல்லை, ஓகேவா? ஓகே 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 செம்மையா இருக்காங்க. என்ன வேணும் உனக்கு? இப்போ எதுக்கு இப்படி நின்றுக்கிட்டு இருக்க? இப்படி கியூட்டா இருந்து மற்றவங்க மனசு திருடுறியா? பாக்குறவங்களா பாக்குறாங்க பாரு, ஐயோ கியூட்டா இருக்கானே, எனக்கு ஒன்று வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டில் எல்லாருமே கேட்பாங்க. ஆனால் டாக் வளர்க்குறது ஒரு மிகப்பெரிய கமிட்மெண்ட்டுங்க. அதனால அந்த கமிட்மெண்ட் ரெடியா இருக்கீங்கன்னா வளர்த்துங்க, வாங்கிட்டு அந்த ஒரு உயிரை கஷ்டப்படுத்தாதீங்க. தெரியுது, நீ மூடு. அது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நீங்க என்னாலையும் இவனை ஃபிலிம் பண்றது நிப்பாட்டவே முடிய மாட்டேங்குது. நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு காட்டுறேன். அவ்வளோதான், பக்கத்தில் வந்துட்டோம். இவனுக்கு நாங்கள் பெட் ஷாப் போய் ஃபுட்டெல்லாம் வாங்க போகிறோம். நான் அதைத்தான் கிஃப்டாக வாங்கி என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்க போகிறேன். இந்தா சாப்பிடு, இது உனக்கு தான் அப்படின்ட்டு. அப்புறம் தான் சர்ப்ரைஸை காட்ட போகிறோம். பார்ப்போம். ஒருத்தி இன்னைக்கு பூமிக்கும் வானத்துக்கும் குதிக்க போறா பாருங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியறது இல்ல. ஹாப்பியா இருக்கணும் இல்லையோ, நான்லாம் செம ஹாப்பியா இருக்கேன். ஐயோ உடனே அங்க தாவறது, ஒரு இடத்துல உட்கார முடியல. ஹாப்பி உன்னால? ஏன் ஹாப்பி? இங்க பார் இதுல பாரு நீ எவ்வளவு கியூட்டா இருக்கேன்ட்டு. அடுத்துக்கோ அப்படியே அமைதியா. என்ன வேணும்? ஈகிள்ஸ் ஜென்ரலாகவே பயங்கரமாக ஸ்மெல் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்காகவே ப்ரீட் பண்ணப்பட்ட ஒரு ப்ரீட் அவங்க. அன்னைக்கு டக் ஹண்டிங்காகலாம் யூஸ் பண்ண ஒரு ப்ரீட். ஸோ அவங்க நல்லா ஸ்மெல் பண்ணுவாங்க. ஹவுலிங் கொஞ்சம் விடுவாங்க, ஊழ விடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. பீகிள்ஸ் டூ ஹவுல் கம்பேரிட்டிவ்லி. ஆனால் நம்ம ட்ரெயின் பண்ணி அவங்கள மனசளவில் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் அவங்க உடம்புல இருக்க எனர்ஜியை டெசிபேட் பண்ணிட்டோம்னா, அதாவது கொஞ்சம் அவங்கள ஓட விட்டு ஃப்ரீயாக வச்சுக்கிட்டோம்னா அந்த ஹவுலிங் பிரச்சனைலாம் இருக்காது. ஒரு டாய் ப்ரீட் வளர்க்கலாம்னா பீகிள் வளர்க்கலாம். ஆனால் எனர்ஜிஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இவனுங்க கிட்ட. இவனுக்கு நல்லா ஓட விடணும் டெய்லியும். அது ஒரு ஜென்ரலாகவே டாக்ஸ்னாலே அவங்களோட எனர்ஜி, உடம்புகளுக்கு எனர்ஜியை நீங்கள் வெளியேற்றிட்டீங்க, நல்லா ஓட விட்டு டயர்ட் ஆக்கிட்டீங்கனாலே அவங்க மனசளவுலையும் ஹாப்பியாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, ஒபீடியண்ட்டாக இருப்பாங்க. இவனுங்களெல்லாம் நல்லா பார்த்துட்டோம்னா இங்கே பாருங்க எப்படி ஜம்முன்னு படுத்துக்கிட்டா. டயர்ட் ஆகிட்டியா? ஏன்டா என் கையை போட்டு நக்குன்னு நக்கி ஈரமாக்கி இப்போ நீ பாட்டு ஜம்முன்னு படுத்துக்கிட்ட டயர்டாகி. ஏய் காப்புடா, அந்த காப்பு எனக்கு சாரதி நான் கொடுத்த கிஃப்ட்டுடா, கடிக்காதடா. ஏய் காப்பு பிடிச்சி இழுக்காதடா, இந்தாடா. அது உன் பொம்மை கிடையாது, உனக்கு பொம்மை வாங்கி தரேன் நானே. உனக்கு மாம்ஸ் பொம்மை வாங்கி தரேன்டா, இந்தாடா. ஹாப்பி. இன்னும் பேர் ப்ராப்பராக வைக்கல, இப்போதைக்கு அன்அஃபிஷியலாக லோகேஷ் வச்சிருக்க பேர் ஹாப்பி, அதனால ஹாப்பின்னு கூப்பிட்டு இருக்கேன்.
சாரதி அண்ணா கொடுத்த காப்பு இது. கனடாவில் இருக்காங்க அந்த அண்ணா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அந்த அண்ணா கொடுத்த காப்பு. அதை போட்டு கடிக்கிறியே, உனக்கு என்ன பண்ணுறது? ஏன் ஹாப்பி என்னடா எதை சொல்கிறான் பாருங்க. என்ன வேணும் உனக்கு இப்போ? வீட்டுக்கு போயிடலாம், அமைதியாக இருக்க மாட்டியா, இருப்பியா மாட்டியா நீ? ஐயோ என்னடா என்னை திட்டு நீ? இவ்வளோ கோவம் வருதா உனக்கு? உனக்கு என்ன பல்லு கூசுதா? ஏன் ஹாப்பி இழுக்கிறான் பாருங்க பிடிச்சி. உன் பல்லு உடஞ்சிருக்கே போதுடா. இத்தினோண்டு தாண்டா இருக்கு, நீ காப்பு சைஸ் தாண்டா இருக்குது உன் மண்டையே. இந்தாடா. அது என்னோட காப்புடா, உன் பொம்மை இல்லடா. இந்தாடா. நறுக்குன்னு இருக்கனால முறுக்கு மாதிரி நினச்சி கடிச்சு பல்ல இல்லை உடச்சு தொலையாத. அப்புறம் உங்கள் ஆத்தாக்காரிக்கிட்ட பேச்சு வாங்க முடியாது. பாருங்க சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். சேட்டை பண்ணிட்டியா? சரி ஹாப்பி. தூக்கம் வந்துருச்சு துறைக்கு. நாங்கள் ஒரு 1 hour ஆச்சுங்க பெட் ஷாப்புக்கு போயிட்டு சில பொருள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே துறைக்கு தூக்கம் வந்துருச்சு. பாருங்க எப்படி தூங்குறான்ட்டு. கைஸ் அவ்வளோதான், நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். பப்பி ஃபஸ்ட்டு டைம் வீட்டுக்கு போகிறான். ஹாப்பி ரெடியா ஹாப்பி? என்ன பார்க்குற? போ, அப்பா கூப்பிட்றாங்க பாரு, போ. ரெடி ஆயிட்டான். புரியுதா உனக்கு? வாடா இங்கே பாரு. சரி அப்பா கூட போ. நான் உனக்கு இந்த இதெல்லாம் வாங்கியிருக்கோம், நான் அதை எடுத்துக்கு மேலே போகிறேன். என் மேலே பாருங்க, ஃபுல்லாக இது எச் பண்ணிட்டான். ஏம்மா கைஸ், நாங்கள் ஒரு வழியா சக்ஸஸ்ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் இறங்கும் போது என் மேலே ஃபுல்லாக எச்சியை ஒழுக்கி உச்சா போய் இங்கே பாருங்க என் ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ணுற பாருங்க வீட்டுக்குள்ளாம. இங்கே பாருங்க ஹாப்பி, அப்பா வருவாங்க. வா இங்கே வா, இப்படி பாரு, இங்கே பாரு. பார்க்குறான். ஓ இதான் நம்ம வீடான்ட்டு. வெளியே என்ன வேணும்? பால் வேணுமா? விளையாடுறியா? ஊஞ்சல் ஆடுறியா? இங்கே பாரு ஹாப்பி, இங்கே வா. வெளியே போகக்கூடாதுடா. என்னடா துக்குலியோன்றதுக்கிட்ட டிக்கி ஆட்டிக்கிட்டு எங்கே உச்சா போகணுமா? இப்போ தானே போனேன் வெளியே. ஏண்டா சரி இங்கே போ உச்சா போ. இங்கே வா ஹாப்பி, இங்கே பாரு. இந்தா ஒரு குஷி ஆயிட்டான். ஐயோ குஷி ஆயிட்டாடா ஹாப்பி. என்னாச்சு? அதான் விளாண்டுல, அப்புறம் விளாட, அதுக்கப்புறம் அது மறுபடியும் ஊழ விடுற. என்ன விளையாட்டு உனக்கு? டைம் பாஸ் ஆயிரும் பாரு அம்மா வந்தாலும். அங்க பாரு சேட்டை. ஊஞ்சல் ஆடுறியாடா? ஊஞ்சல் பிடிக்குதா? கடிக்காதடா. அவ பார்த்தானா பத்திரகாளி ஆட்டம் ஆடுவாடா. விழுந்துடாத. விழுந்துடாதடே. ஜாலியாக இருக்குங்க, செம்மையாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி தான் ரொம்ப நாள் பாருங்க மாட்டிக்கிட்டான். ஐயோ இதுக்குள்ளே போய் வாய் மாட்டிக்கிச்சு. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ரொம்ப செம்ம ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா பயங்கர குஷியாக இருக்கேன். சரி இறங்கலாம். பயப்படுறாங்க தெரியல, அதான் பால்னு கூட. ஏண்டா குட்டி குஞ்சான்ஸ். ஆமாண்டா, மேலே இது விட்டு போகிற சார். ஹாப்பிங்க வா. குட்டி கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் பாடுறா கீழே தரையில். குட்டி குஞ்சா. ஊஞ்சல் ஹாப்பி மடியில். ஐம் ஆல்சோ ஹாப்பி. ஏன் ஹாப்பி? ஊஞ்சல் பிடிக்குமா உனக்கு? எனக்கு ஊஞ்சல்னா ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஊஞ்சல் பிடிக்குமா? நான் பாடுறா எப்படி ஐட்டம் பாடுறா டே. உனக்கு தூக்கின்னு வரக்குள்ள, உனக்கு கொண்டு வரக்குள்ள வா அதெல்லாம் தூக்கம் வரல உனக்கு இன்னும். என்னடா இது லுக்கு?
யாரா இது ஹாப்பி? இது யார்? இங்கே பாரு, உன்ன மாதிரி ஒருத்தர் இருக்கான் பாரு. சரி சரி, இவனுக்கு இப்போ தாங்க ஹாப்பின்னு பேர் வச்சுருக்கோம். பட் பேர் மாற்றப்படலாம். பேர் பின்னர் அறிவிக்கப்படும். ப்ராப்பர் பேர். ப்ரோ, என்னை மூஞ்சில் ஆட விடுங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ரோ. என் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக நாஸ்தி பண்ணிகிட்டு இருக்கீங்க ப்ரோ ஆல்ரெடி. நீங்கள் சொல்லுங்க ப்ரோ, திருப்பி வந்து உங்களை அடிச்சு போட போகிறேன் ப்ரோ. சொல்றா, இந்தாடா சொல்கிறாங்கிட்ட ப்ரோ. ப்ரோ 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 கால்லாம் ஸ்மெல் பண்ணக்கூடாது ப்ரோ. செம க்யூட்டாக இருக்கான்ல. அப்படியே ஒரு தோப்பு மட்டும் இருந்துச்சுன்னா, தென்னந்தோப்பு கீழே ஊஞ்சலை ஓட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கலாம். நாய்க்குட்டி, நானும், கோழி, ஊஞ்சல். நான் பேசுறது இங்கேருந்து அங்கே கேட்குமான்னு கூட எனக்கு தெரியல. அந்த மாதிரி கொஞ்சம் ரெகுலராக இந்த வீடியோஸ் பண்ணலான்னு இருக்கேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட பர்மிஷன் கேட்டு சாட்டர்டே சண்டே வந்து இவனை ட்ரெயின் பண்ணி அதை அப்படியே ஷூட் பண்ணி நம்ம மாரா சேனலில் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மறுபடியும் இந்த சேனல் கொஞ்சம் பிக்கப் ஆச்சுன்னா நானும் ஒரு பப்பி வாங்கி வளர்க்கலான்னு இருக்கேன். பட் நான் ஃப்ரெஞ்சு புல்டாக் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே வா. இவனுக்கு ஃபுட்டு இன்னும் வைக்கலைங்க. நான் மறைச்சிட்டேன் அவனை. இவனுக்கு ஃபுட்டு இன்னும் வைக்கல. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு கையால் ஃபஸ்ட்டு டைம் ஃபுட்டு வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இன்னும் ஃபுட்டு வைக்கல. பட் நான் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். என் ஃப்ரெண்டு பர்த்டேக்கு என்னோடய சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்ன அப்படின்னா டாக் ஃபுட்டு. அவளுக்கு இல்லை, அவளும் சாப்பிடக்கூடிய ஆள் தான். அவங்க பாருங்களேன், ஏதோ கடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு அந்த வாயில் அந்த நம்மன்னு இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் வந்து இந்த பல்லு முளைக்கும் போது அதனால தான் பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருக்கான். சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் புரியுதா? இன்னும் கொஞ்சம் நேரம் தான் உங்கள் அம்மா வந்துடுவா. அதுக்கப்புறம் அவன் உனக்கு ஃபுட்டு வைப்பா, சரியா? ஓகேவா? யாரா அது? உன்ன மாதிரி அவனை ஒருத்தர் இருக்கான் பாரியா? பசிக்குதாடி? பசிக்குதா உனக்கு? இன்னும் கொஞ்சம் நேரம் தான் உங்கள் அம்மா வந்துடுவா, சரியா? சரியா? எதுக்கு இப்போ உங்கள் டிக்கியை காமிச்சிட்ருக்கீங்க? உங்கள் டிக்கி அழகாக பார்க்கணுமா அவங்க? அட கன்றாதியே. சாரி கைஸ், சென்சார் போர்டு ப்ராப்ளம், சாரி. இது பெரிய வீடியோவாக வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி வந்து படுத்துட்டு சரி. குளிச்சியா இல்லையாடா? கடைசியாக எப்படா குளிச்ச? ஸ்மெல்லு ஊ மேலே வருதா இல்லை ஏன் மேலே வருதானே தெரிலடா. ரெண்டு பேருமே நாராசியாக தான் இருக்கும். அடங்கப்பா. ஏய் டேய், கடிக்காதடா, டென்ஷன் ஆயிரும்டா நான். இல்லைடா இல்லை இசுக்கு தூக்கம் வந்துச்சுன்னு தூங்குனாங்க. அதை காட்டலான்னு தான் வீடியோ எடுக்கலான்னு எடுப்பேன். தூக்கம் வந்துச்சாடா உனக்கு? சரி தூங்கு. அந்த ஈன வெங்காயம்ல எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறியா? என்னடா இது லுக்கு? ஏன்டா இவ்வளோ பாவமாக பார்க்குற? க்யூட்டாண்டி, தூரமாக இருந்து பார்க்குறதுக்கு நீங்கள் எத்தனை இருக்குது தெரியுமாடா? ஷோ செம்ம க்யூட்டா நீ. புரியுதா உனக்கு? என்னவோ பேசுகிற, நம்மளை பார்த்தா பேசுகிறான்னு புரியுதா? என்னடா நீங்கள் வயர் தந்ததுன்னு பார்க்குறியோ? சரி தூங்கு. செம்மையாக இருக்கான்ல, க்யூட்டா. மறுபடியும் பாருங்க புஷன் இருக்காரு. மாறா இப்படி தானே படுத்துருப்பான் சின்ன வயசில். டாப்ல பாய். என்னோடய ஃப்ரெண்டுக்கு கேக் வந்துருச்சுன்னு நான் வாங்க போகிறேன். சர்ப்ரைஸாக அவன் ஹஸ்பண்ட் கேக் ஆர்டர் பண்ணிவிட்டு போய் பிக்கப் பண்ண போயிட்டாரு ஃப்ரெண்டை. ஏய் என் வரக்குள்ள ஏதாவது தின்னுக்குன்னு தொலைச்சிடாதா? இதாடா டேய், டக்குன்னு வந்துடும் 10 மினிட்ஸில். விளாண்டுட்டு மட்டும் வந்துடுறேன். பாப்பா பாருங்களேன். பாய் ப்ரோ. ஓர கண்ணால் பார்க்குறேன். விளையாடணும், அட் த சேம் டைம் வேறு சரிடா போய்ட்டு வந்துடுறேன். கைஸ் என் ஃப்ரெண்டு வந்துக்கிட்டு இருக்கா. நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நான் போய் கேக் வாங்கிட்டு வர கேப்பில் அந்த செவுத்தெல்லாம் கடிச்சு வச்சுட்டான். அப்புறம் உச்சாவும் போய் வச்சுருந்தா நான் உச்சாவெல்லாம் க்ளீன் பண்ணி அங்கே ட்ரெஸ் அங்கே போட்டுட்டேன். என் ஃப்ரெண்டு வந்தால் வெளியே என் செருப்பை வச்சு கண்டுபிடிச்சிருவா அப்படின்ட்டு என் செருப்பை கொண்டு போய் மாடியில் வச்சுட்டு வந்துட்டேன்.
அதையும் தாண்டி அவள் கண்டுபிடிக்கலான்னு தெரில. அவள் ரியாக்ஷனையும் இதில் அட்டாச் பண்ண முடியுமான்னு தெரில. பார்ப்போம். டேய் தவக்கலா 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 பையா, என்னடா பண்ணுற தவக்கலை? A few moments later. காமெடி பண்றீங்களா? ஐயா வாய பாரு வள்ளல்ல. ஐயோ பைத்தியக்காரியா என் பொண்ணு. ஓடிடுச்சா பயந்து? சரி 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 சரி. நிஜமான வாங்கிட்டீங்களா? இந்தா ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. நீதானா? லுக்ஸ். இனிமே உன்னை வாடா போடான்னு சொல்ல மாட்டேன், வாங்க போங்கன்னே சொல்றேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பொடி லூசு, போடா மென்டல், பொடி பண்ணி, போடா எருமை, பொடி சைக்கோ, போடா கிறுக்கா. நடி திட்ட சொன்னா கொஞ்சிற, நீ மட்டும் கோவமாவா பேசுற? என் செல்லத்தை நான் திட்ட மாட்டேன். நானும் என் புருஷன் கிட்ட கோவப்பட மாட்டேன்டா. பைத்தியக்காரங்க என் ஃப்ரெண்டு. இங்க வா. நீ ஏன் நாயாட்ட வந்துக்கிட்டு இருக்க? என்னது சர்ப்ரைஸா? பர்த்டே சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸா? ஏன் அவன் கேட்குறான் பாரு பாட்டு. கைஸ் இந்த vlog-அ முடிச்சுக்கலாம். முடிச்சிட்டான். ஏன்டா முடிச்சுதான் படுக்கிறியா நீ? தூங்குற நினச்சி குசு குசுன்னு வேறு பேசிக்கிட்டு இருக்கேன் நான். கைஸ் நாங்கள் இப்போ அந்த vlog முடிச்சிட்டோம். ஃபோனில் தான் எடுத்திருக்கேன். இனி கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக எடுக்க ட்ரை பண்ணுறேன், அதுவும் என் ஃப்ரெண்டோட வீட்டில். ஸோ வீக்லி ஒரு 3 டைம் 4 டைமாச்சும் vlog வர மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த சேனலில் ரொம்ப வருஷம் கழித்து சொல்கிறேன், லிட்டராக ஒரு 4 வருஷம் வீடியோ இல்லை ஒரு 2 வருஷம் வீடியோ போடாமல் ஃபஸ்ட் டைம் சொல்கிறாங்க. கூச்சமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் டிங் டாங் எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு ஃபீல் குட் vlogs அது மாதிரி ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் குட்டீஸ் ஏதாச்சும் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி vlog-அ போட்டுவிட்டு ஏதாச்சும் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கீட்டூனை போட்டுவிட்டு கண்ட கலரையும் பார்த்து எல்லாம் அரை போதில் சுற்றிட்டு இருக்கானுங்க குட்டி குஞ்சம்ஸ்லாம். அதனால இந்த vlog மாதிரி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்ல. அதுக்காகவும் தான் எனக்காகவும் தான் தூங்கிட்டான் போல. சரி ஓகே கைஸ், பாய் பாய்.